பொதுவாக ஒரு ஃபேக்டரின் சப்ளை கர்வ் மேல் நோக்கி உயர்ந்து செல்லும். ஆனால் லேபரின் சப்ளை கர்வ் பேக்வர்ட் பெண்டிங் ஆக இருக்கிறது. இந்த வித்தியாசமான போக்கின் காரண காரியங்கள் என்ன என அறியும் முயற்சிதான் இந்த டியூட்டோரியல். இந்த சீரீஸ் 3 முக்கிய தலைப்புகளில் பல பகுதிகளாக பப்ளிஷ் ஆக இருக்கிறது. 1. Workers' equilibrium. Optimum choice of income and leisure. 2. Splitting of wage effect into substitution effect and income effect. 3. Derivation of supply curve of labor. சில முக்கியமான கான்செப்ட்களை எந்த பொருளில் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை முதலில் காண்போம். 1. Supply of labor என்றால் ஒரு நாளில் ஒரு ஒர்க்கர் எத்தனை மணி நேரம் ஒரு கொடுக்கப்பட்ட வேஜ் ரேட்டில் வேலை செய்ய தயாராக உள்ளார் என்பதாகும். 2. வேஜ் ரேட் என்பது ஒரு மணி நேர லேபர் சர்வீஸ் அல்லது ஒர்க் எஃபர்ட்டுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு லேபரருக்கு கொடுக்கும் தொகை ஆகும். 3. இன்கம் என்பது வேஜ் ரேட்டையும் அவர்ஸ் ஆஃப் ஒர்க்கையும் பெருக்கி வந்த தொகையாகும். ஒரு ஒர்க்கர் 100 rupees per hour என்ற வேஜ் ரேட்டில் 10 hours வேலை செய்தார் என வைத்துக்கொள்வோம். அன்றைய தினம் அவருடைய இன்கம் 10 multiplied by 100 rupees 1000 rupees. 4. லீஷர் என்றால் மானிட்டரி கெயினுக்காக அல்லாமல் செய்யப்படும் பிற வேலைகள் என பொருள்படும். லீஷரும் ஒர்க்கும் இணைந்து நிகழாது. ஒரு ஒர்க்கர் வேலை செய்யும்போது ஓய்வெடுக்க முடியாது, ஓய்வெடுக்கும்போது வேலை செய்ய முடியாது. அதற்கும் மேலாக 10 hours of work என்றால் 10 hours of sacrifice of leisure என்றும் மேலும் 14 hours of work என்றும் பொருள்படும். ஓகே, இதுவரை சரி. இனி என்ன? ஒரு ஒர்க்கரின் நோக்கம் மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடைவது. லீஷராக இருந்தால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனால் ஒரு ஒர்க்கர் 24 hours லீஷராக இருக்க முடியாது. அவனுக்கு வருமானம் தேவை. இன்கமும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அளிக்கும். ஏனென்றால் ஒரு ஒர்க்கர் ஒரு அளவு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெயின்டைன் செய்ய இன்கம் தேவை. அதில் சில சிக்கல் என்னவென்றால் ஒர்க் செய்யாமல் இன்கம் பெறுவது என்பது முடியாத காரியம். ஒர்க் என்றால் பெயின், சாக்ரிஃபைசிங் லீஷர், மேலும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த சூழலில் ஒரு ஒர்க்கர் எப்படி தன்னுடைய மகிழ்ச்சியை அல்லது சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்சிமம் ஆக்க முடியும்? சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்சிமம் ஆக்க முடியும். அதற்கு அவர் ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் லீஷரை தேர்வு செய்ய வேண்டும். இது அப்ரோப்ரியேட் hours ஆஃப் ஒர்க் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் 24 hours between leisure and work என்ற வகையில் பெயினையும் மினிமைஸ் செய்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராப்ளத்தை சால்வ் செய்துவிடும். எனவே நாம் ஒர்க்கர்ஸ் ஈக்லிபிரியம், ஆப்டிமம் சாய்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் லீஷர் என்பதிலிருந்து நம்முடைய பாடத்தை தொடங்குவோம். ஒரு ஒர்க்கருடைய இண்டிஃபரன்ஸ் கர்வில் இன்கம் ஒய் ஆக்சிஸிலும் லீஷர் எக்ஸ் ஆக்சிஸிலும் அளக்கப்படுகிறது. எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தவரையில் லீஷரை தவிர மற்றொரு வேரியபிளும் மறைமுகமாக காட்டப்படுகிறது. அது அவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஆகும். இடதுபுறமிருந்து வலதுபுறமாக லீஷர் அவர்ஸ்களும் வலதுபுறமிருந்து இடதுபுறமாக அவர்ஸ் ஆஃப் ஒர்க்கும் அளக்கப்படுகிறது. ஒரு இண்டிஃபரன்ஸ் கர்வானது சம அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளிக்கக்கூடிய அனைத்து இன்கம் லீஷர் காம்பினேஷன்ஸ்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இங்கு இண்டிஃபரன்ஸ் கர்வ் பற்றிய இரு விவரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. 1. இண்டிஃபரன்ஸ் கர்வ் மீது காணப்படும் ஒரு காம்பினேஷன். 2. இண்டிஃபரன்ஸ் கர்வின் ஸ்லோப்.
முதலில் இன்டிஃபரன்ஸ் கர்வின் மீது உள்ள A என்ற காம்பினேஷனை எடுத்துக்கொள்வோம். அது 1400 rupees இன்கமையும் 10 hours லீஷரையும் குறிக்கிறது. நமக்கு அதற்கு மேலும் சில விவரங்கள் தெரிய வேண்டும். ஒரு நாளில் 24 hoursகள் உள்ளன. ஒரு ஒர்க்கர் 10 hours லீஷர் எடுத்துக்கொள்கிறார். அப்படியானால் அவர் 24 minus 10 14 hours ஒர்க் செய்கிறார். அவருடைய 14 hours ஒர்க் அவருக்கு 1400 rupees இன்கமை சம்பாதித்து தருகிறது என்றும் பொருள்படும். இவ்வாறாக ஒரு ஒர்க்கர் இன்கம் லீஷர் காம்பினேஷனை தேர்வு செய்கிற போது ஆட்டோமேட்டிக்காகவே அவர்ஸ் ஆஃப் ஒர்க்கும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. நாம் இப்போது ஸ்லோப்பை பற்றி பார்ப்போம். இன்டிஃபரன்ஸ் கர்வில் உள்ள மற்றொரு B என்ற காம்பினேஷனை எடுத்துக்கொள்வோம். இது காம்பினேஷன் Aக்கு வலதுபுறமாக உள்ளது. அது 1300 rupees இன்கமையும் 11 hours ஆஃப் லீஷரையும் குறிக்கிறது. ஒர்க்கர் அப்படியே சரிந்து Aயிலிருந்து Bக்கு போவதாக வைத்துக்கொள்வோம். அதன் பொருள் என்னவென்றால், ஒரு ஒர்க்கர் 1 hour லீஷர், அதாவது 10 minus 11 அடைய 100 rupees இன்கம், அதாவது 1400 minus 1300 இழக்கிறார் அல்லது விட்டு கொடுக்கிறார் என்பதாகும். இதுதான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லேபர் ஃபார் இன்கமும் கூட. இது இன்டிஃபரன்ஸ் கர்வின் ஸ்லோப்பும் ஆகும். அத்தோடு இந்த 100 rupees ஒரு ஒர்க்கர் 14 hours ஒர்க் செய்வதற்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் வேஜ் ரேட்டும் ஆகும். இன்டிஃபரன்ஸ் கர்வ் நான் லீனியராக உள்ளது. அதன் ஸ்லோப் அந்த கர்வில் உள்ள டிஃபரண்ட் பாயிண்ட்களில் வேறுபடும். எனவே வேஜ் ரேட்டும் வேறுபடும். அதன் இடதுபுற எக்ஸ்ட்ரீமில் ஸ்லோப் மிகவும் அதிகமாக இருக்கும். அப்பகுதியில் வேஜ் ரேட்டும் உயர்வாக காணப்படும். மேலும் அந்த ஒர்க்கர் வலதுபுறம் சரிந்து கீழ் நோக்கி செல்லும் போது ஸ்லோப்பும் குறைந்து கொண்டே செல்கிறது. எனவே வேஜ் ரேட்டும் குறைந்து கொண்டே செல்கிறது. ஒர்க்கர்ஸ் ஈக்லிபிரியம் குறித்து நாம் பேசுவதற்கு முன்னால் இந்த இரண்டு முக்கிய விவரங்களையும் நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இவைகள் தவிர கன்சியூமர்ஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு உரிய அனைத்து ப்ராப்பர்ட்டிஸ்களும் ஒர்க்கர்ஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு மிகச் சரியாக பொருந்தும். கன்சியூமர்களுக்கு இருப்பது போலவே ஒர்க்கர்ஸ்களுக்கும் ஒர்க்கர்ஸ் இன்டிஃபரன்ஸ் மேப் உள்ளது. ஒர்க்கர்ஸ் இன்டிஃபரன்ஸ் மேப் ஒர்க்கரின் இன்கம், லீஷர் ஆகியவற்றை பொறுத்து அவனுடைய ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன என்று காட்டுகிறது. ஒவ்வொரு இன்டிஃபரன்ஸ் கர்வும் ஒவ்வொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை காட்டுகிறது. ஆரிஜினுக்கு வெகு தொலைவில் உள்ள ஒர்க்கர்ஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ் உயர்ந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும், ஆரிஜினுக்கு மிக அருகில் உள்ள இன்டிஃபரன்ஸ் கர்வ் குறைந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் காட்டுகிறது. ஒரு ஒர்க்கருடைய நோக்கம் எவ்வளவு உயரத்தில் உள்ள இன்டிஃபரன்ஸ் கர்வை அடைய முடியுமோ அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வை அடைந்து ஒரு சரியான இன்கம் லீஷர் காம்பினேஷனை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் மார்க்கெட் வேஜ் ரேட் என்ன என்று அறிந்த பின்பே அவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மார்க்கெட் வேஜ் ரேட் பற்றி நாம் எங்கும் இதுவரை பேசவில்லை. ஓகே, இனி அடுத்த பகுதியில் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் அல்லது இன்கம் லீஷர் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வேஜ் ரேட் பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோம். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.